நீ என் கூட இருந்தா இந்த 8 மாசத்துல 100 வாட்டி பேசியிருந்தா அதுல 50 வாட்டி உன் எக்ஸ பத்தி தானடா பேசியிருக்க. ஆள் மட்டும் தான்டா நீ என் கூட இருக்க, மனசெல்லாம் இன்னும் அவகிட்ட தானே இருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா, நீயே யோசிச்சு பாரு. நான் என்ன பேச வந்தாலும் சரி, ஏன் இவன் ஒரு கம்மல் வாங்கணும்னு சொன்னா கூட போதும், நீயும் உன் எக்ஸுக்கு அந்த கம்மல் வாங்கி கொடுத்திருக்கேன்னு உன் கதையை பேச ஆரம்பிச்சிருவ. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. நான் லவ் பண்ணியாடா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? அப்புறம் எதுக்கு ஓடி போன எக்ஸ் கதையை பேசிட்டு இருக்க? நான் சொல்லட்டுமா எக்ஸ் கதைய? என்னவே 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 என்ன உனக்கு எக்ஸ் இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் எக்ஸ் இருக்க கூடாதா? நான் என்ன மார்ஸ்ல இருந்தா வந்தேன்? என்கிட்ட சொன்னதே இல்ல. நீ சொல்லி சொல்லிதான் அது எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் உன்ன மாதிரி பண்ணா உனக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ் லைக் போட்டதை மறைச்சதுக்கே சண்டை போட்டியடி. நீ எக்ஸையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. போடி. ஹே, என்ன டெஸ்ட் அடிக்கிற? நான் தான் சண்டை போடணும். இருடா. ஏய் விடுடி. ப்ரோ முடிஞ்சா? ப்ரோ ஒரு 10 நிமிஷம் என் மானத்தை நான் காப்பாத்திக்கணும். இதுக்கு மேலயா? ஓகே. ஏய் விடு. விட முடியாது. நான் தான் அடிக்க கேட்டல உனக்கு பாஸ்ட் இருக்கானு. எதுக்கு உன் எக்ஸ பத்தி சொல்லாம மறைச்ச? நான் மறைச்சனா? அட பாவி, ஒளிவு மறைவே இருக்க கூடாதுன்னு பேச வந்தவகிட்ட எவனையோ ஏமாத்தினதை வச்சு நீ என்ன சந்தேகப்படுவ. பத்தாததுக்கு உன் எக்ஸ் புராணத்தை பாடி என்ன வெறுப்பேத்துவ. நான் சொல்லல, நான் கேக்குறேன். நீ இவ்வளவு நாள் உன் எக்ஸ பத்தி சொல்லாம இருந்ததா எனக்கு நெஞ்சலா வெடிக்கிற மாதிரி இருக்குடி. என்னடா நெஞ்சு வெடிக்குது? நீ எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்க? அறியாத வயசுல ஒண்ணு, காலேஜ்ல ஒண்ணு, கடைசியா நீ. டெக்னிக்கலி 3 லவ். 3 பொண்ணுங்களை லவ் பண்ணதுனால நீ என்ன பொறம்போக்கா? பொறம்போக்கா? இல்ல, உனக்கு நீ நல்லவன் தானே. இப்ப வரைக்கும் கரெக்டான பர்சனை தேடி தானே எவ்வளோ லவ் ஃபெயிலியர் ஆனாலும் 3ஆவதா என்ன தேடி வந்திருக்க. அதே மாதிரி தானே பொண்ணுங்களுக்கும். ஏன் பொண்ணுங்களுக்கு பாஸ்ட் இருந்தா மட்டும் தப்பாவே யோசிக்கிறீங்க? ஏய் நான் தப்பா யோசிக்கலடி. வேற யாரா தப்பா பேசுறவங்களோட ஒரு பயம்தான். ஏன் நிறைய லவ் பண்ற பசங்க உங்களை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளியா? பாஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும், பிரசன்ட்ல உண்மையா இருக்கோமான்றதா மேட்டர். நான் உனக்கு உண்மையா தானே இருக்கேன். அப்ப நீ என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியே கேட்க கூடாது. ஓகே, மன்னிச்சிரு. குட். ஆல் கிளியர்ல? லெட்ஸ் பிரேக் அப். என்ன பாஸ்ட்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரசன்ட்ல உண்மையா இருக்கணும்னு தானே சொன்னேன். உன் எக்ஸ் உன் போட்டோக்கு லைக் போட்டது தெரியாதுன்னு போய் சொல்லி பிரசன்ட்ல என்ன ஏமாத்தி இருக்க. லிட்டரலி தட்ஸ் சீட்டிங், துரோகம். நீ எனக்கு உண்மையா இல்ல. சோ லெட்ஸ் பிரேக் அப். என்னடி அன்னியன் மாதிரி பிஹேவ் பண்ற? கொஞ்ச நேரம் இரு, பிரேக் அப்லாம் பண்ணாதீ. நோ, பிரேக் அப் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிரேக் அப் பண்ண முடியும்? எனக்கு தலையே சுத்துது. அதுதான் ப்ரோ எனக்கு புரியல. ஒரு 10 நிமிஷம் யார் வரா பாத்துக்கோங்களேன். முதல்ல நீ வராதே, வந்துட்டே இருக்கறோம் பொறுமுக. சை, நான் கிளம்பறேன். ஏய் இருடி. என் கடைக்கு என்னையே மாமா வேலை பார்க்க விடுறானே. எவ்வளோ நேரம்டா? இருங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்றாங்களா? ஆமா ப்ரோ, லவர்ஸ் பிரேக்கப் பண்ணா கூட எதனா பண்ணலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் பண்ணா என்ன பண்றது? முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பிரேக்கப் பண்றாங்க? இங்க என்ன நடக்குது? இந்த நாடு எங்க போகுது? என்ன வளர்க்கடா இது? அட சை, பைத்தியம்.